உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் நினைவுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில
ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். அது மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆவியானவரே, ஓஷா பபல ரப ரப ரபா, எங்களை விட்டு விலகாத மேகமே அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். ஹோலி ஸ்பிரிட், இந்த ஆராதனையில் அப்பா நீங்கள் முழுவதுமாய் உங்கள் மகிமை மூடி இருப்பதற்காக நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, விலகாத மேகமாய் ஆவியானவர் அப்பா எங்களோடு இருப்பதற்காக, எங்களுக்குள்ளே இருப்பதற்காக, எங்கள் மத்தியில் இருப்பதற்காக, எங்கள் மீது அசைவாடுவதற்காக நன்றி சொல்கிறோம் ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. நீங்கள் எங்களுடைய பேச்சில் கலந்துருக்கீங்க, எங்களுடைய மூச்சில் நீங்கள் கலந்துருக்கிறீங்க ஆவியானவரே. நாங்கள் செய்கிற எல்லா செயல்கள்லையும் நீங்கள் கலந்துருக்கீங்க ஆவியானவரே. நன்றி சொல்கிறோம்ப்பா ஆவியானவரே. எங்களுடைய வார்த்தைகள் அப்பா நீங்கள் விரும்புகிற வார்த்தைகளாக இருக்கட்டும் ஆவியானவரே. ஆண்டவர் காட்டுவார், நீ போய் அதை செய், உன்னை அதிசயத்தை செய்ய வைப்பேன். உன்னை பஞ்சகாலத்தில் மிராக்கிள்ஸை காட்டுவார், சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸை காட்டுவார், ஏஞ்சல்ஸை காட்டுவார், உன்னை அற்புதமாக நடத்துறத காட்டுவார், உங்களால் மற்றவங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறத காட்டுவார், உங்களால் மற்றவங்க வீட்டில் எண்ணெய் பெருகும், உங்களால் மற்றவங்க வீட்டில் மாவு பெருகும், உங்களால் ஒரு தேசத்துல மழையை பெய்ய வைப்பாரு, உங்களால விக்கிரகங்களை அழிச்சு அக்கினியை இறக்க வைப்பாரு. இதை தான் ஆண்டவர் காட்டுவாரு. கிங்டம் ஆஃப் காடை காட்டிக்கிட்டே இருப்பாரு. சாத்தான் என்னமா செய்வான்? எப்ப பார்த்தாலும் ஐயோ போச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, அவ்வளவுதான்,
நாளைக்கு நீ செத்துருவ போல இருக்கு, அந்த வியாதி வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், நீ இருப்பியான்னு தெரியல, உனக்கு இந்த வியாதி இருக்கா, நீ க்ளோஸ். உங்க எதிர்காலத்தை குறித்து பயம்புறுத்திக்கிட்டே இருப்பான். அவனுக்கு எப்பவுமே என்னன்னா உங்க வாழ்க்கையே உங்களுக்கு காட்டி காட்டி உங்க அழிக்கிறதா அவன் பிளானு. உங்க வாழ்க்கையே காட்டி காட்டி. ஆண்டவர் 40 நாள் உபவாசம் இருந்தாரு. தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. காலைல இப்போ ப்ரொஃபெட்டிக் டைம்ல பேசின மாதிரி தான் அவருக்கு பசி வந்துச்சு. கல்லை காட்டுறான், இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிட்டு. ஆனால் அதுக்கு பின்னாடி தேவ தூதர்களே வந்து அவருக்கு ஊழியம் செய்கிற ஒரு மினிஸ்ட்ரி நடக்குது. தேவ தூதர்கள் வந்து அவருக்கு ஃபுட்டு கொடுக்குறாங்க, பணிவிடை செய்தார்கள் இருக்கும். உங்கள் லைஃப்பில் இவங்க நேற்று பார்த்தோம் நம்ம, அவங்க இஸ்ரேல் ஜனம் செங்கடலை தாண்டி வந்து வெளியே வந்த உடனே 3 நாள் நடக்கிறாங்க. ஒரு 3 மணி நேரத்தில் ஏலிம் இருக்குது. கிட்ட போயிட்டு இருக்கிறாங்க. கிட்ட போன உடனே அங்க ஒரு சாக்கடை தண்ணியை காட்டுறான் அவன். ஏன்னா அவன் ஒரு சாக்கடை, அவன் எப்பயும் சாக்கடையாக தான் காட்டுவான். சாக்கடை தண்ணியை காட்டுறான். பார்த்து அந்த ஜனம் அதை போய் எடுத்து குடிக்குது. குடிச்சிட்டு கசப்பா இருக்குதுன்னு. ஆண்டவர் அவங்களுக்கு மாறாவ வச்சில்ல, அவங்களுக்கு ஏலிமை வச்சிருக்கிறாரு. கண்ணுல பாக்குறது தாகமா இருக்குதுன்றதுக்காக கண்டதையும் குடிச்சிடாதீங்க. பசியா இருக்குதுன்றதுக்காக கண்டதையும் சாப்பிட்றாதீங்க. பசியா தான் இருந்தது ஜீசஸ்க்கு. அவர் கடவுளுங்க, கடவுள்னால மனுஷனா தான் இருந்தார். அந்த டைம்ல அவசரப்படல, பொறுமையா இருந்தாரு கடவுளுடைய சித்தத்துக்கு. கல்ல அப்பமா மாத்தல, வெயிட் பண்ணாரு. இங்க இந்த ஜனம் கிட்ட போயிட்டாங்க. போனா ஏலிம்ல 70 பேரிச்சம்பழமும் 12 நீரூற்றுகளும் ஆயத்தமா இருக்கு. அவசரப்பட்டு போய் அந்த மாறாவின் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு கசப்பா இருக்கு. கசப்பா இருக்குன்னா ஏன் கசப்பா இருக்கு? ஆண்டவரா குடிக்க சொன்னாரு. அப்பயும் கிருபையா அவர் அந்த தண்ணியை மதுரமாக்குறாரு. சரி, என் புள்ள தப்பு பண்ணிடுச்சு, இப்ப நான் அந்த கசப்பை நான் மதுரமா ஆக்குறேன். மாத்துறாரு. மாத்திட்டு திரும்பவும் அந்த ஏலிம்குள்ள கொண்டு போறாரு. ஏலிம் இருக்கு. சாத்தான் எப்பயுமே உங்களை நல்லா பாருங்க, பைபிள்ல ஆண்டோடைய பிள்ளைங்க அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு முன்னாடி டைவர்ட் பண்ண பார்ப்பான். ஒரு பிளெஸிங் சுதந்திரிக்க போறாங்க, 12 பேர் போறாங்க, 10 பேர் விழுறாங்க. ஈசாக்கு பிறக்க போறாரு, கொஞ்ச நாள்ல டக்குன்னு ஆகாரு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் என்ன காட்டுறாரு, ஆண்டவர் என்ன பேசுறாரு நான் பார்க்கறது இல்லை. என் பார்வைக்கு நிறைய மனுஷனுக்கு நிறைய நன்மையாய் தோன்றுகிற வழிகள் இருக்கும், 1000 வழிகள் இருக்கும். இல்லை, 1000 வழி இருந்தாலும் பரவாயில்ல, என் ஆண்டவர் காட்டுற அந்த ஒரு வழியை தான் நான் போவேன். அந்த ஒரு வழி தான் என் வழி. 1000 பேர் போறாங்கப்பா, அந்த வழி நல்லா இருக்கே, நான் போலாமோனா போக கூடாது, போக முடியாது, போக கூடாது. அது காட்டுவாரு, நானே வழி, உன் வழி ஒன்று இருக்கு, அந்த வழியில உன்னை நடத்தி கொண்டு போவேன். அந்த வழியில ஏலிம் இருக்கும், 70 பேரிச்ச மரம் இருக்கும், 12 நீரூற்றுகள் இருக்கும், பிளெஸிங்ஸ் இருக்கும், கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறது இருக்கும். தாகமா இருக்குங்க, போற வழியில வேணாம். பசியா இருக்குதுன்னு போற வழியில வேணாம். உங்க பசியும் தாகமும் உங்களை கைட் பண்ண விட்டு கொடுத்துறாதீங்க. உங்களுடைய தேவை உங்களை கைட் பண்ண விட்டு கொடுத்துறாதீங்க. உங்களுடைய சூழ்நிலைகள் இப்படி இருக்குது பிரதர், அது உங்களை கைட் பண்ண விட்டு கொடுத்துறாதீங்க. எசேக்கியேல் 20:6 படிங்க. நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும், அவர் பார்த்து வச்சாராங்க. நான் பார்த்து வைத்த, அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும், பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு. இங்க பாருங்க, உங்க வாழ்க்கைய எல்லாத்தையும் அவரு பார்த்து 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 வைப்பாருங்க, பார்த்து பார்த்து செய்வாருங்க.
உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க எப்படி பார்த்து பார்த்து செய்றீங்க? இந்த ஃபுட்டு கொடுத்தா நல்லா இருக்குமா, இந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்குமா, இந்த ஸ்கூல்ல படிக்க வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்க பார்த்து பார்த்து செய்றீங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஜனத்தை கொண்டு போறதுக்கு இவர் பார்த்து ப்ரிப்பேர் பண்றாருங்க. இவருக்கு என்ன தெரியுமாங்க, என் பிள்ளைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுல என் பிள்ளை என்ஜாய் பண்ணணும். அப்படிதான் ஏதேன் தோட்டத்தை அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாரு. நான் ப்ரிப்பேர் பண்ற லைஃப்ல வாழ சொல்லன்றாரு. நான் உனக்கு ப்ரிப்பேர் பண்றேன், காட் ப்ரிப்பேர் பண்றாரு, ஏஞ்சல்ஸ் கிடையாது. நான் பார்த்து வச்ச தேசம். இதுல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல நான் படிச்சேன், அவர்களுக்காகவே நான் தேடி தேர்ந்தெடுத்த ஒரு தேசம். அல்லேலூயா. என் பிள்ளைக்காகவே நான் தேடி செலக்ட் பண்ணாராங்க அவர். நான் தேடி தேர்ந்தெடுத்த தேசம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாலுடனும் தேனுடனும் திகழும் எல்லா தேசங்களிலும் மிக அழகான அந்த தேசத்தில் அவர்களை குடியேற்றுவேன் என்று உறுதியளித்தேன். மோஸ்ட் பியூட்டிஃபுல் கண்ட்ரி. இங்கிலீஷ்ல பார்த்தேன். உங்க லைஃப் சொல்றேங்க, மோஸ்ட் பியூட்டிஃபுல்லா இருக்கும், மோஸ்ட் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆண்டவருக்குள்ள இது வரைக்கும் உங்க தவறான பாதைகளை போயிருக்கலாம், ஏதாவது நீங்க அடிபட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம். திரும்ப அந்த ட்ராக்ல வந்துருங்க, ஆண்டவரோட உறவுல வந்துருங்க. திரும்ப அவர் என்ன செய்யற, உங்களை ஏலிம்குள்ள கொண்டு போயிட்டு மோஸ்ட் பியூட்டிஃபுல் லைஃப், ஒரு யூனிக்கா இருக்கிற லைஃப், எல்லா தேசத்தை விட உங்க லைஃப் எப்படி இருக்கும், மற்றவங்க எல்லாரோட வாழ்க்கையை விட மோஸ்ட் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒவ்வொருத்தவங்க லைஃப் வித்தியாசமா இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க கற்பனை செஞ்சு கூட வாழ முடியாது. மோஸ்ட் பியூட்டிஃபுல் கடவுளே சொல்லிட்டாரு. ரொம்ப அழகா இருக்குங்க உங்க வாழ்க்கை, எதிர்காலம் ரொம்ப அழகா இருக்கும். உங்க எதிர்காலத்தையே குறிச்சு கவலைப்படாதீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஏப்பா உனக்கு இப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன், மோஸ்ட் பியூட்டிஃபுல்லா வச்சிருக்கிறேன், நீ ஏன் அதை குறிச்சு கவலைப்படுற? அதை குறிச்சு ஏன் கவலைப்படுற? உன் வேலை என்ன? முதலாவது நீ என்ன தேடணும், என்ன தேடணும். மாறா எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடக்கூடாது. ஆஹா கொஞ்சம் தாகமா இருக்குது, இந்த சாக்கடையத்தை மதுரமா மாத்துங்க. ஆண்டவர் சாக்கடையை மதுரமா மாத்துனா அவர் இது பண்ணல. அழகா ஏலிமுக்குள்ள கூட்டு போறாரு. 3 மணி நேரம் தான். அங்கிருந்து 18 கிலோமீட்டர் தான் அங்க இருக்குது. மாறாலிருந்து 7 கிட்ட வந்துட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. மதுரம் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்குங்க, உங்களுக்காக ஏலிம் வெயிட்டிங்ல இருக்கு. அவர் ப்ரிப்பேர் பண்ணல, பார்த்து பார்த்து செய்வாருங்க. கல்யாணம் நடக்கணுமா, அவர் பாப்பாருங்க மாப்பிள்ளை, அவர் பார்த்து வைப்பாரு மாப்பிள்ளை. பொண்ணு வேணுமா, அவர் பாப்பாருங்க, அவர் பார்த்து வைப்பாருங்க. நீங்க என்ன செய்யணும், அவரோட உறவுல நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கணும். அவர் சத்தத்தை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கணும். வேற வேணுமா, ஜாபு, அவர் பார்த்து வைப்பாருங்க ஜாபு. என்ன படிக்கணும்னா அவர் பார்த்து வைப்பாரு, என்ன படிக்கணும்னு அவரு செய்வாரு. நம்ம பார்க்கறது வேணாம். நம்ம பார்த்து பார்த்து தான் நம்ம அடிப்பட்டது நம்ம வாழ்க்கையில தெரியுமே, நமக்கு தான் 1 2. இதுக்கப்புறம் நான் பார்க்கறத நிப்பாட்டுறேன் ஆண்டவர் சொல்லணும். ஆண்டவர் இதுக்கப்புறம் நான் பார்க்கறத நிப்பாட்டுறேன், நீங்க காட்டுங்க. ஆபிரகாம்கிட்ட நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. பார்த்தா வனாந்தரமா இருக்கு. நம்பி காலை வச்சு போனாருங்க. போங்க, நம்பி காலை வச்சு போங்க. வந்துட்டீங்களே, நீங்க நம்பி காலை வச்சு வந்துட்டீங்களே. இதுக்கப்புறம் எங்கேயாவது நடுவுல கல்லை காட்டி பிசாசு, பசிக்குதா கல்லை அப்பமா மாத்து, வேணாம். அந்த மாறாவ மதுரமா மாக்கு, வேணாம். ஆண்டரை நம்பி போறேன். எனக்கு ஒரு ஏலிம் இருக்கு, எனக்கு ஒரு கானான் இருக்கு, எனக்கு ஒரு ப்ரிப்பேர்டு லைஃப் இருக்கு, நல்ல லைஃப் எனக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஒரு வீடு வாங்குறீங்க, என்ன செய்வீங்க? இந்த பொருள் இங்க இருக்கணும், இந்த பொருள் அங்க இருக்கணும், இந்த பொருள் நடுவுல இருக்கணும் வைப்பீங்களே. உங்க வாழ்க்கையை அப்படி பார்த்து பார்த்து செய்வாருங்க. உங்க வாழ்க்கையில எது எங்க இருக்கணும், உங்க வாழ்க்கையில அது எங்க இருக்கணும்.
எல்லாம் பார்த்து பார்த்து வச்சு அழகாக்குவாருங்க, அழகாக்குவாரு. ஒரு வீட்டுக்குள்ள விலையுயர்ந்த பொருள்கள் கொட்டி கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அசிங்கமாக தான் குப்பை தொட்டி மாதிரி தாங்க இருக்கும். அது விலையுயர்ந்த பொருளாக இருந்தாலும் அது எடுத்து இருக்கிறத எந்த இடத்துல இருக்கணுமோ அங்கங்க வைக்கும் போது பியூட்டிஃபுல் ஆயிடுங்க, பியூட்டிஃபுல் ஆயிடும். அல்லேலூயா. அடுத்தது 1 ராஜாக்கள் 19:5 வந்துருங்க. ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். பாருங்க என்ன நடக்குது பாருங்க. ஒரு சூரியச்செடியில் போய் படுத்துட்டார். ஒரு நெகட்டிவ் வேர்டை கேட்ட உடனே பயந்து போய், இது வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட வரைக்கும் அற்புத அடையாளங்கள் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு நெகட்டிவ் வேர்டு தான். பிரதர், இது ஒரு வீடியோ தானே பிரதர். இந்த ஒரு வீடியோ பார்க்கறனால என்ன ஆகிட போகுது? அந்த பர்சன் அப்படிதான், அந்த பர்சன்ட்ட நான் பேசுறனால என்ன ஆகிட போகுது? இந்த ஒரு சின்ன விஷயம் தானே ஆண்டவருக்கு பிடிக்காதது. இந்த சின்ன விஷயம் செய்யறதுனால என்ன ஆகிட போகுது? வர்ஷிப் பண்ணும்போது பார்த்தா ஒரு பெரிய பலூனு சின்ன ஊசி எடுத்து அப்படி குத்துங்க. ஒரு சின்ன விஷயம். ஒரு டம்ளரில் நாங்கள் வைக்கிற ஒயிட் வாட்டர், நல்லா வாட்டர் வச்சுட்டு, சுத்தமான அக்வாஃபினா பிஸ்லரி ஏதோ ஒரு வாட்டர் வச்சுட்டு ஒரே ஒரு சாக்கடை தண்ணியை தூக்கி நான் உள்ளே போடுறேன், குடிப்பீங்களா? ஒரு ட்ராப் அது விழுந்துச்சுன்னா அது முழுசாக சாக்கடை தான். அது சாக்கடை தான். அப்போ அந்த லைஃப்பில் எனக்கு திரும்ப திரும்ப இந்த வாரம் ஆண்டவர் சொன்னார், நீ கேட்குறத குறித்து ரொம்ப கவனமாக இரு. நீ எதை கேட்குற? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு பார்க்குறோம். நம்ம கூட கரெக்டாக இருந்துருவோம். அந்த வெளியிலேருந்து வரும் பாருங்க ஃபோன் கால், தெரியுமா அப்படின்வாங்க. அளவுதான் இவங்க எல்லாம் தெரிஞ்சிடும் இவங்களுக்கு. அதுக்கப்புறம் அது வருதான், அந்த பஞ்சம் வருதான், அளவாதான் போச்சு. இவங்க எல் நினவா நிபோவா என்னமோ சொல்கிறாங்களே, வருதான், அளவுதான் காலி. இங்கே ஃபோக்கஸ் முடிஞ்சு போச்சு. இவர் வானத்திலிருந்து நெருப்பு இறக்குறாரு, அக்கினியை இறக்குறாரு, தண்ணியை இறக்குறாரு, என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் மறந்தாச்சு. ஒரு நெகட்டிவ் வேர்டு கடவுளையே உங்களையும் பிரிச்சிடும். கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். ஒரு நெகட்டிவ் வேர்டு உங்களையும் கடவுளையும் பிரிச்சிடும். ஆண்டவர்கிட்ட பிராண சிநேகிதன், நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப க்ளோஸுங்க, நான் அப்படியே ஜபத்திலே நிற்கிற ஆளுங்க, நான் எதை கேட்டாலும் நான் பாதிக்காதுங்கன்னு இல்லை. அப்பேற்பட்ட எலியாவே ஓடுறாரு. ஒரு நெகட்டிவ் வேர்டு. நெகட்டிவா பார்க்காதீங்க, நெகட்டிவா பேசாதீங்க. நியூஸ் சேனல்ல நியூஸ் வருதுன்னா கூட நெகட்டிவான காரியங்களை பார்க்காதீங்க, அசிங்கமான செய்திகளை கேட்காதீங்க. அது அந்த மாதிரி ஆயிடுச்சான், இந்த மாதிரி அந்த நியூஸ்லாம் நமக்கு தேவையில்லை. அதனால நமக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சல்லி காசுக்கு அதனால பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் கிடையாது. உங்க ஆவிக்குரிய மனுஷனுக்கு உதவி செய்யாத எதையுமே பார்க்காதீங்க, எதையுமே கேட்காதீங்க. எதனால என்ன பிரயோஜனம்? எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. இல்லை, என் அறிவை வளர்த்துக்க. உங்கள் அறிவு வளர்ந்தா உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. அவரே வந்து உலகத்தில் பைத்தியமானதை தான் தெரிஞ்சுக்கிட்டாரு. நீ அறிவை வளர்த்துக்கிட்டு என்ன பண்ண போற? உனக்கு அறிவு இல்லைன்றனால தான் அவர் நம்மளை சூஸ் பண்ணார். அறிவு இருந்தால் ஏன் நம்மளை அவர் சூஸ் பண்ணியிருக்க போறாரு? பைத்தியமானத, ஒன்றும் இல்லாதத அப்படிதான் அவர் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு நம்மளை. அவர் ஆண்டவரோட உறவுல நம்மளை எப்படி டெவலப் பண்ணிக்கலான்றதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. தேவனோட உறவை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுவார், ஸ்பிரிட்ல ஆவியானவர் நடத்துறதுல அவர் அன்பு நம்மளை உந்தி தள்ளும். அவர் சொல்வாரு,
நீ இந்த வேலைக்கு போ, நீ இதை படி, இந்த வேலையை செய், நீ போய் இவங்கள்ட்ட பேசு, இவங்கள்ட்ட பேசாத. அவர் சொல்வாரு, அதை கேட்டு சொல்லுங்க. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அது ஆவியானவர் பேசுவாரு. இந்த பையன்கிட்ட பேசாத, ஆவியானவர் சொல்வாரு. இந்த பொண்ணுகிட்ட பேசாத, ஆவியானவர் சொல்வாரு. அவாய்ட் பண்ணு அப்படின்வாரு. இந்த வீடியோ பார்க்காதன்னு சொல்லுவாரு. உன் டைமை எங்க ஸ்பெண்ட் பண்றேன்னு கேட்பாரு. அங்க பாருங்க, அந்த ஒரு விஷயம் இங்க பாருங்க என்னென்ன நடக்குது பாருங்க. ஒரு நெகட்டிவ் வேர்டு ஏற்கனவே நடந்த அற்புதங்களை மறக்கடிச்சிருச்சு இல்லைங்களா? அடுத்தது இன்னும் நடக்குது என்ன பாருங்க. ஒரு ஏஞ்சல் வராருங்க, ஒரு அப்பத்தை கொடுக்குறாருங்க, மிரக்கல்ஸ் நடக்குது, தண்ணியை கொடுக்குறாருங்க. அந்த பாலைவனத்தில் வனாந்தரத்தில் ஒரு ஏஞ்சல் விசிட் வருது. ஏஞ்சல் தட்டுறாருங்க, தட்டி பேசுறாருங்க. அதெல்லாம் செய்து திரும்ப தூங்குறாரு. ஒரு பெரிய விஷயமாவே தெரியல அவருக்கு, ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. நீங்க நெகட்டிவ் வேர்டு நிறைய கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் உங்க லைஃப்ல செஞ்சுக்கிட்டு இருக்கிற மிராக்கிளே உங்களுக்கு பெருசா தெரியாம போயிடும். ஏஞ்சலே வந்து நின்னா கூட உங்களுக்கு தெரியாது, மிராக்கிள்ஸ் நடந்தா கூட உங்களுக்கு தெரியாது, மிராக்கிள் ஃபுட்டு வந்தாலும் உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, எல்லாம் எடுத்து சாப்பிட்டு திரும்ப படுத்து தூங்குறாரு. நெகட்டிவ் வேர்டு உங்களை சோம்பேறி ஆகிரும். நெகட்டிவ் வேர்டு, ஆண்டவருடைய அற்புதங்கள் உங்களை சுத்தி நடந்தாலும் அது உங்களை பார்க்க வைக்க விடாது. உங்களையும் அந்த சூப்பர் நேச்சுரல் லைஃப்ல இருந்து பிரிச்சிரும். ஆண்டவருடைய திட்டத்தை, ஆண்டவர் அவர் மேல வச்ச பிளானை விட்டு ஓடுனார் பாருங்க. அடுத்தது பார்க்கிறோம். ஆண்டவர் கேட்கிறாரு 9வது வசனம், அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அடுத்தது அவன் 10வது வசனத்துல அதே தான் சொல்றாரு, என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றார். இப்பயும் தான் லைஃபை பத்தியே பேச ஆரம்பிச்சிட்டாரு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா 14வது வசனம் பார்த்தீங்கன்னா, என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு 12வது வசனத்துல திரும்ப, எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. இங்க நிறைய வேலை இருக்கு பாருங்க. எலியாவுக்கு அடுத்தது ஆண்டவர் சொல்வாரு, நீ சீரியா தேசத்துல போய் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபெல் மேகோலா ஊரான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருக்குது அவருக்கு. ஆண்டவர் நியமித்த காரியங்கள் ஏகப்பட்டது இருக்குது. இவர் போய் என்ன பண்றாருன்னா, ஒரு கெபிக்குள்ள போய் அங்கேயும் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. காலத்தை குறித்த ஜாக்கிரதை உங்களுக்கு வேணும். வசனம் சொல்லுது, இங்க பாருங்க, எபேசியர் 5:16 படிங்க. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க டைமை எப்படிலாம் வேஸ்ட், நான் சொன்னேன் நேற்று, என்னுடைய ஒரு 3 மணி நேரம் ஒரு காரியத்தில் வேஸ்ட் ஆச்சு. நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த 3 மணி நேரம் வேஸ்ட் ஆச்சு ஆண்டவரே, வந்து இது இருந்திருந்தால் நான் அதை செஞ்சுருப்பேன், இந்த வேலையை செஞ்சுருப்பேனே, இப்படி டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஐயோ இவ்வளோ, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைனில் நிற்கும் போது சொல்லுவீங்க தெரியுமா, ஐயோ என் டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. எங்கேயாவது க்யூவில் நிற்கும் போது, ஐயோ இங்கே என் டைம் வேஸ்ட் ஆகுது. நமக்கு எல்லாத்துக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. எங்கேயாவது க்யூவில் நிற்போம், ஐயோ இங்கே வந்து நேரம் வேஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள், இங்கே வந்து 2 மணி நேரம் வேஸ்ட்டு, 3 மணி நேரம் வேஸ்ட்டு, அப்படியே ரொம்ப நம்ம இதாகிக்குவோம். நம்ம எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணுறோம்.
நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோட வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.